வாசனுக்கெல்லாம் இன்ன விதம்னு இல்லாமல் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. எப்பா நீ ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் எம்பி பதவி வாங்கி கொடுத்தோமே அதிமுகவில், நத்த விஸ்வநாதனுக்கு தான் அந்த பதவின்னு முடிவான பிறகும் அதை கடைசி நேரத்தில் தடுத்து உங்களை 6 வருஷம் எம்பி ஆக்குனது நான் தானே அமித்ஷா கேட்டால் வாசன் பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ தாமரையில் நில்லுங்கன்னா நின்று தான் ஆகணும். இந்த அழுத்தம் ஜான் பாண்டியனுக்கு கொடுக்குறாங்களா தெரியாது. ஒரு இடம் 2 இடத்துலாம் ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. 5ங்கிறது ஒரு சைஸபிள் நம்பர். அந்த 5 அதிகம் அப்படின்னு வந்து ஏன் சார் அந்த 5மே ஆகாத தொகுதியை வாங்கிட்டான்னு ஊரே பற்றிக்கிட்டு இருந்து நீங்கள் வேறு வெந்த புண்ணில் வேலை பார்த்தாதீங்க. யதார்த்தத்தை பார்த்தா கொஞ்சம் ஏமாந்துட்டு வரோன்னு தான் தோணுது. அது தமாகவினரே சில பேர் ராஜினாமா பண்ணிட்டு வெளில போகிறாங்க, சில பேர் கருத்துக்களை பதிவிடுறத பார்த்தாலே நம்மளும் ஒரு பத்திரிகையாளரை பார்க்குறோம்ல, ஈஸியாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியலையே. கிள்ளியூரில் யாராவது மனசு வச்சா தான் ஜெயிக்க முடியும். அதுவும் அவ்வளோ சுலபம் இல்லை. மீதி 4 தொகுதி பற்றி பேசவே வேண்டாம். ஏன்னா கலை யதார்த்தத்தை வச்சு சொல்கிறோம். யார் வலுவான வேட்பாளர், மந்திரிங்க அதில் 3 பேர் மந்திரி எடுத்து இவரால் ஜெயிக்க முடியுமா, அவ்வளோ பணபலத்தை செலவு பண்ண முடியுமான்னு இந்த யதார்த்தங்களை வச்சு தான் நம்ம அது கஷ்டம்னு சொல்கிறோமே தவிர மற்றபடி தமாக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார்?